Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ நாள்பட்ட தலைவலி, ஒத்த தலைவலி, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அவ்வளோ துடிப்பாங்க. சிந்திக்கும் திறனும் நினைக்கும் எல்லாத்துக்குமே மெமரி லாஸ் வரதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அந்த ஃப்ளோ இருக்கும், ஆனால் சக்தி இருக்காது. சக்தி இல்லைன்னா எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா அங்கே தலைவலி வந்துடும். ஸோ தலைவலியை போக்குறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து தான். தொடர்ந்து போட்டால் ஒரு 48 நாள் போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக குணமாயிடும். இந்த பவுடர் குடிக்க போகிறேன், எனக்கு வயிற்று வலி இருக்குது, இந்த நான் சாப்பிட்ற இந்த மருந்தினால அந்த வயிற்று வலி நசிந்து போகும். அதான் திறமையோடு திறந்த ஒரு அழகான ஒரு மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை. உயிர்நாடி என்ன மூக்கில் சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த உயிர் சத்தத்திற்கு ஒரு சத்தத்தை கொடுத்து விட்டு இந்த மருந்து போட்டிங்கன்னா அது வேலை செய்யும். எப்பேற்பட்ட தலைவலியும் 10 செகண்டில் போகிறத கண்கூடாக பார்க்கலாம். உள்ளே போன உடனே எப்பேற்பட்ட அடைப்பு ஏர் பிளாக் இருக்கா உடச்சிரும். உள்ளே எங்கேயோ சக்தி ஓட்டை பாதையிலேயே உடச்சிரும். இந்த தலைவலி பிரச்சனையை ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுருங்க. சின்ன விஷயங்கள் இருக்கும் போதே போதும். வயிறு கெட்டு போச்சுனாலும் தலைவலி வந்துடும். ஏன்னா கேஸ் உருவாக்கி தலையில் போய் லாக் ஆயிரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைவலியில் அவதிப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அந்த தலைவலி வரும். கண் பார்க்குறதுனால டயர்டாகுது, அதனால் தலைவலின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம குனிஞ்சு இப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்து பெண்ட் ஆகும்பொழுது சர்விக்கல் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலும் ரத்த ஓட்டமும் மூளைக்கு போகாத போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தலைவலி உருவாகும். ஸோ நாள்பட்ட தலைவலி, ஒத்த தலைவலி, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அவ்வளோ துடிப்பாங்க. ஃப்ளாட்டாக படுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலைவலி பாரமாக ஆரம்பிக்கும். அப்படி சல்லுன்னு பார்த்திங்கன்னா அந்த பெயின் வர ஆரம்பிக்கும். எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. சில பேர் உட்காந்துட்டே தூங்குற பழக்கமும் உண்டு, வேறு வழி இல்லாமல். ஸோ காரணம் என்னென்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் ஆக்சிஜன் போகிறது கிடையாது. ஸோ ஆக்சிஜன் போகலை அப்படின்னாலே நமக்கு தலைவலி வந்துடும். ஸோ ஆக்சிஜன் போகணும். அப்போது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே சுருங்கி வந்திருக்கும். சுருங்கிறத விரிவடைய வைக்கணும். அப்போ தான் நல்ல ஆக்சிஜன் போகும், நல்ல பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நமக்கு சிந்திக்கும் திறனும் நினைக்கும் எல்லாத்துக்குமே மெமரி லாஸ் வரதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி மெமரி பாயிண்ட்டுக்கு எந்த விதமான போஷாக்கும் அதுக்கான சக்திகளும் போகிறதே கிடையாது. அதனால் கொஞ்சமாக ட்ரை ஆனால் என்னாகும்? ஒரு ஃப்ரூட்டு ட்ரை ஆகிடுச்சுன்னா என்னாகும்? அப்படி சுருங்கி அது வதங்கி அதுக்கப்புறம் அது சீக்கிரம் என்னாகும்? டெட் ஆகிடும். அப்படி தான் நம்மளுடைய பிட்யூட்டரி பீனல் கிளாண்ட்லேருந்து ஆரம்பித்து மோட்டார் சென்சாரி வரைக்கும் போய் அந்த சர்க்குலேஷன் போகலைனாலே அதோடைய மின்னோட்டம், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த சக்தி ஓட்ட பாதையில் சக்தி போகிறது கிடையாது. ஆனால் ஓட்டம் மட்டும் இருக்கும். அந்த ஃப்ளோ இருக்கும், ஆனால் சக்தி இருக்காது. சக்தி இல்லைன்னா எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா அங்கே தலைவலி வந்துடும். ஸோ தலைவலியை போக்குறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஆக நம்ம சுவாச நாடி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நசிய தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நசிய தைலம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே தி பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அணு தைலம். எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்கும் ஈஸியாக. நல்லா கழுத்தை சாய்ச்சி நைட்டு எல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 ட்ராப் போட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப நாள்பட்ட தலைவலி, நாள்பட்ட பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் யாரும் தொடர்ந்து போடுறது கிடையாது. தொடர்ந்து போட்டால் ஒரு 48 நாள் போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக குணமாயிடும். அதான் சொன்னேன், தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நசியம்னா மூக்கில் போடக்கூடிய மருந்துக்கு பேர் தான் நசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வசியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது, அதான் வசியம். நசி அப்படின்னாக்கா நசிந்து போகுதல். எதை நினச்சி நம்ம நசி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோமோ அது நசிந்து போகும். அப்போ நமக்கு படாயப்படுத்தி கொண்டிருக்கும் தலைவலியை நசியத்தின் மூலியமாக சரி செய்யலாம். போடும் பொழுதே எந்த ஒரு ட்ராப்லும் சரி, எந்த மருந்து தலைவலிக்காக எடுத்திங்கனாலும் இல்லை மருந்து சொன்னாலும் இந்த மருந்தை நான் சாப்பிட்றேன், அந்த வியாதி நசிந்து போக வேண்டும். யாரும் சொல்லிவிட்டு அந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கள், சீக்கிரமாகவே அது குணமாயிடும். இது ஒரு டெக்னிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நசி என்றால் அழிந்து போகுதல், நசிந்து போகுதல், அது இல்லாமல் செய்து விடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலத்தில். ஒரு வயிற்று வலிக்காக ஒரு மாத்திரை எடுக்கிறீங்க, அது எந்த மருந்தாக இருக்கட்டும், போட்ட உடனே இந்த மாத்திரையை நான் போடுறேன், அந்த வயிற்று வலி நசி என்று நசிந்து போகும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் எடுத்து குடிக்க போகிறீங்க, இந்த பவுடர் குடிக்க போகிறேன், எனக்கு வயிற்று வலி இருக்குது, இந்த நான் சாப்பிட்ற இந்த மருந்தினால அந்த வயிற்று வலி நசிந்து போகும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாலும் போதும். மூக்கு வழியாக போகும்பொழுது அந்த சொல்லுவாங்களே, ஒரு அங்க லட்சணத்தில் மூக்கு வழியாக போகுது நசீதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய நசியம் என்ற அந்த ஒரு ஓங்காரம் இருக்கும் மூக்கில், மிகப்பெரிய ஃப்ளூட் அது. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மூக்கில் போட்டிங்கன்னா, இந்த அணு தைலம் இருக்குது பார்த்திங்களா, இந்த அணு தைலத்தை நான் உள்ளே போட போகிறேன், அதனால் என் தலைவலி நசிந்து போகும், இனிமேல் என்ன அது பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். ஸோ இதுமாரி போடும்பொழுது மருந்து இன்னும் அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதான் திறமையோடு திறந்த ஒரு அழகான ஒரு மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தை நசியம்.
ஓகேங்களா, அதான் நசிந்து போகுதல். அது ஒன்லி நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத விஷயத்தை மட்டும் பயன்படுத்தணும். இதுதான் நசிந்து போகுதல். இதே தேவையான விஷயம்னா வசியம். அதுதான் சொல்லுவாங்க மந்திரத்தால் வசி 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 வசினால உள்ளே வரும். நசி 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 நசினம்னா நசிந்து போகும். இதுதான் விஷயம். ஆக மூக்கில் சுவாசிக்கிற உயிர் நாடிக்குள்ளே போய் அது காதில் கேட்கணும். உயிர் நாடி என்ன மூக்கில் சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த உயிர் சத்தத்திற்கு ஒரு சத்தத்தை கொடுத்து விட்டு இந்த மருந்து போட்டிங்கன்னா அது வேலை செய்யும். அதனால் நல்லா சாஞ்சிக்கோங்க. இந்த மூக்கில் 2 ட்ராப் போட்டாலே போதுமான விஷயம். தலைவலி எப்பேற்பட்ட மைக்ரேனும் சரியாகும். இது ரொம்ப முக்கியம். நம்மளோட மருந்தாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு நல்ல ஆக்சிஜனையும் நல்ல ஒரு சக்தியும் கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா கடுக்காய். நைட்டு கடுக்காய் பவுடர் 100 கிராம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஜீரகம் 100 கிராம், ரெண்டையும் ஒன்றா ஈக்குவல் குவான்டிட்டி. இந்த ஜீரகம் மட்டும் என்றைக்குமே லைட்டாக பொன்முருளாக வறுத்துக்கணும். ஜீரகத்தை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, கடுக்காய் 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. அவ்வளோதான். எப்பேற்பட்ட தலைவலியும் 10 செகண்டில் போகிறத கண்கூடாக பார்க்கலாம். உள்ளே போன உடனே எப்பேற்பட்ட அடைப்பு ஏர் பிளாக் இருக்கா உடைச்சிரும். உள்ளே எங்கேயோ சக்தி ஓட்டை பாதையிலேயே உடைச்சிரும். கடுக்காய்க்கு அந்த சக்தி உண்டு. ஆனால் தான் கடுக்காய் உண்டோ மிடுக்காய் வாழலாம்னா எந்த பிரச்சனையுமே இருக்க மாட்டாங்க. உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஏன்னா சக்தி ஓட்ட பாதையில் சக்திகள் எல்லா இடத்துக்கும் போணுச்சுனாலே போதும். அப்போ உடம்பு எவ்வளோ தில்லாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கெட்டப்பாக கேலப்பாக இருக்கும் தெரியுங்களா. இந்த கடுக்காயை மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை நாள் எடுக்கலாம்? தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்கலாம். ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வரலாம். ஆனால் அந்த 10 நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவலி இருக்காது. தலைவலி மட்டும் கிடையாது, நல்ல மோஷன் பிரச்சனை இருக்காது, கேஸ்ட்ரிக் நிற்காது. ஏன்னா கேஸ்ட்ரிக் தான் போய் லாக் ஆகும். ஏர் பாதைகள் தான் போய் என்ன பண்ணுவோம், அந்த சக்தி ஓட்ட பாதையில் ஏர் தான் லாக் ஆகிருக்கும். அன்பிரேக்கபிள் ஏர். அந்த அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வேணால் கடுக்காய் உடைத்திருந்து விடும், தகர்த்திருந்து விடும். அதோட அகத்தை சீர் செய்யும். சீரகம் உள்ளே போகிறாரா உள்ளார, இப்போ என்னாகும், 2 ஜீனியஸ் உள்ளே போகிறாங்க மண்டைக்குள்ளார, உங்கள் பிரச்சனையை தூக்குறாங்க. 2 பெரிய டாக்டர்ஸ் உள்ளே போகிறாங்க, பிரச்சனையை ஆப்ரேட் பண்ணுறாங்க, தூக்கி போடுறாங்க. பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியை, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தலைவலி இருந்துச்சுன்னா எந்த வேலையுமே ஓடாது, சமைச்சு போயிடும், துடிச்சு போகும். இந்த கடுக்காயும் ஜீரகமும் எடுத்து போட்டாலே போதுமான விஷயம் தான் இது நைட் எடுக்கிறது. ஆக இந்த 2 மெத்தட் சொன்னேன். நசிய தைலத்தில் நீங்கள் அணு தைலம் அழகாக நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மூக்கில் போட்டால் போதும் நைட் படுக்க போகும்போது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கடுக்காய் ஜீரகம் அழகாக எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் பெஸ்ட்டு, இன்னும் இதையும் தாண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா குச்சி மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை நல்லா கேஸில் வச்சு சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா புகை மாதிரியே வரும். அதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை வேப்பெண்ணையிலோ டிப் பண்ணி ஊரையே வச்சுருங்க. அப்போ எடுத்து அந்த எண்ணெய் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அந்த கேஸில் வச்சிங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா ஊதுபத்தி மாதிரி எரியும். அது மூக்குக்கு சொட்டுக்காமல் அழகாக உட்காந்து அந்த இன்ஹேல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நாள்பட்ட எப்பேற்பட்ட தலைவலியும் சரியாகிவிடும். ஆக இந்த 3மே தி பெஸ்ட் மெத்தட். தலைவலி ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது. சொல்லுவாங்களா தலைவலியாக போச்சுடா அப்படின்றாங்க. தலைவலின்னு ஒன்று வந்துச்சுனாக்கா எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம சோர்ந்து விடுவோம். அதனால் இந்த தலைவலி பிரச்சனையை ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் போதே போதும். வயிறு கெட்டு போச்சுனாலும் தலைவலி வந்துடும். ஏன்னா கேஸ் உருவாக்கி தலையில் போய் லாக் ஆயிரும். ஸோ கடுக்காய்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடியது. சீரகம் அகத்தை சீர் செய்யும். ஆக 2 ஜீனியஸ் உள்ளே போட்டு செஞ்ச மெடிசன் தான் நம்ம முன்னோர்கள் 2 மிகப்பெரிய ஜீனியஸ் எழுதி வச்ச ஒரு பொக்கிஷம். அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.